போன எபிசோட்ல டாக்டர் கிட்ட கேட்மேரி வந்து மாட்டி விட்டுருந்துருப்பா பென்னு, அவர் தான் ஸ்பைடர்னு. அவரை பிடிச்சிட்டு போய் நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி அந்த ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சி அவங்க பையனையும் மாற்றி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இறந்து போயிருந்திருப்பாங்க. இவர் அந்த ஆன்டிடோட்டை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இன்னொரியோட லாஸ்ட் 2 எபிசோடு. இதுதான். அடுத்து என்ன மூவி இல்ல சீரிஸ் போடலாமா அப்படிங்கறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வாய்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஓவர். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பக்கம் நம்ம பெண்ணை மாட்டி விட்டுட்டு அதை நினச்சி மேடம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்களாமா. அவர் எப்படிலாம் லவ் பண்ணாரு, என்னெல்லாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த சில்வர் மேனும் அவங்க ஆட்கள் எல்லாரும் உள்ளே வராங்க. வந்தோடனே எதையாவது ஊற்று, நம்ம போய் நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவன் வேற புலம்பிக்கிட்டு இருக்கான். இவ கொண்டு வந்து ட்ரிங்க்ஸை கொடுத்துட்டு கேட்குறா என்னாச்சுன்னு கேட்டா, அந்த டாக்டர் மனுஷங்க எல்லாத்தையுமே ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ணி வச்சிருக்கா. மிருகம் மாதிரி அவங்க வந்து கடைசி செத்து போயிட்டாங்க. அங்கே எல்லாத்தையும் பாடம் பண்ணி வச்சிருக்கா. பார்க்கறதுக்கே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படின்னு சில்வர் மேன் சொல்லிட்டு இருக்கான். அந்த இடத்தையே ஃபுல்லாக எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது எரிச்சிட்டிங்களான்னு ஒரு ஷாக்கா ரியாக்ஷன் கொடுக்குறா. எதுக்கு இதுக்கெல்லாம் நீ வந்து ஷாக்கா ஃபீல் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் எதுக்கு இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டா. உடனே கேட்மேரி கேட்குறா, எதுக்கு இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைனா வாழ்க்கை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்காதுல்ல அப்படின்னு சில்வர் மேன் சொல்றான். சரி, நீங்க 3 பேரும் கிளம்பி போய் அந்த மேயரோட அமௌண்ட்டையே கொள்ளையடிச்சு அதை நம்மளோட கட்சிக்காக செலவு பண்ணுங்க. யாருங்கிறதே மறந்துட்டான். எலெக்ஷன்ல நம்ம தான் ஜெயிச்சாகணும், நீங்க உங்க வேலையை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரையும் அனுப்பி வைக்கிறான் சில்வர் மேன். இந்த அமௌண்ட் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு இவங்க 3 பேரும் போய் அங்க இருக்கவங்களெல்லாம் மிரட்டி கேட்டா, உள்ள இருக்கவர் தான் காசு எண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அங்க கூட்டு போறாங்க. இவங்களை பார்த்தோன்னே அங்க இருக்க எல்லாரும் பயந்து போறாங்க. அங்க இருக்கிற எல்லாரையும் மிரட்டி அந்த பணத்தை எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. இந்த பக்கம் கேட்மேரி என்ன பண்றானா, அவரோட ஆபீஸ்க்கே வந்திருக்கா. அசிஸ்டன்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கா. என்ன எங்க பாஸையே வந்து கூட்டிட்டு போயிட்டீங்க, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அவரை நீ பாத்தியா, அவர் உங்ககிட்ட பேசினாரான்னு கேக்குறா கேட்மேரி. அவர் உங்க கூட தானே வரேன்னு சொன்னாரு, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல அவர் அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்றா. இத்தனை நாள் கழிச்சுதான் நீ அவரை தேட ஆரம்பியா, இவ்வளவு நாள் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட்டுக்கு இவன் மேல ஒரு டவுட்டு. அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சா நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. இந்த பக்கம் கொள்ளையடிச்சிட்டு போன இடத்துக்கு மேயர் வந்து பாக்குறாரு. ஒரு நோட்டு கூட விடாம எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் பிடிச்சு கத்திட்டு இருந்தா. ஆல்ரெடி என்னோட ஆட்கள்லயே 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த சில்வர் மேனை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க கூட இருக்கானுங்களை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படி சொல்லி போலீஸே இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. அதனால மேயர் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. இந்த பக்கம் நம்ம பென் என்ன பண்றாருன்னு பார்த்தா, ஒரு பார்ல உட்காந்து மகா குடி குடிச்சிட்டு இருக்காரு. அங்க ஒரு 4-5 பசங்க வர்றானுங்க. அப்பதான் அவனுங்க என்ன சொல்றானுங்கன்னா, உள்ள வந்துட்டு அந்த லூசு பசங்க எல்லாம் சேர்ந்து காசை எல்லாத்துக்கும் தண்ணி மாதிரி இறைச்சிக்கிட்டு இருக்கானுங்க சில்வர் மேனுக்கு ஓட்டு போட சொல்லி. அப்படின்னா இந்த ஸ்பைடர் வந்து ஏதாவது காப்பாத்துவான்னு பார்த்தா, அவனுக்கு அவங்க அம்மா மடியில படுத்து தூங்கிட்டு அழுகவே பிரச்சனைக்கு சரியா இருக்கும். அவெல்லாம் நம்மள வந்து காப்பாற்ற மாட்டாயா அப்படின்னு ஸ்பைடரை பத்தி தப்பா பேசையும் நம்ம பென்னுக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. அவனுக்கும் ஃபேமிலி இருக்கு, அவனுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு யாராவது தெரிஞ்சிருக்கீங்களா, புரிஞ்சிருக்கீங்களா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி இவர் இந்த பக்கம் கத்திக்கிட்டு இருக்காரு. அவனை பத்தி பேசினா நீ எதுக்குடா டென்ஷன் ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கூட ஒரு விதமான வாக்குவாதம் ஏற்படுது. அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, மாஸ்கை போட்டுட்டு உள்ள வந்து அந்த பசங்களை அடின்னு அடிச்சு பிரிச்சு மேயிறாரு. அந்நேரம் தான் கரெக்டா ரிப்போர்ட்டர் வந்திருக்கான். ஏன்னா ஆல்ரெடி அசிஸ்டன்ட் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பா போல. நீங்க என்ன இங்க இருக்கீங்க, நீங்க இருக்கக்கூடாது, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா, நீ என்னடா நீ இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன், இந்த பசங்களும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, எனக்கு எதுவுமே கிடையாதா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, இனிமே இந்த பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன், இந்த மருந்தை குடிச்சிட்டா எல்லாமே சரியா போயிருன்னு சொன்னா, என்ன இதுன்னு கேட்டா அந்த டாக்டர் மருந்தை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்றாரு. உடனே இருந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் அந்த மருந்தை வாங்கிடுறான். வாங்கிட்டு சொல்றான், உங்களுக்கு இந்த மருந்தை குடிக்கணும்னு கண்டிப்பா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா என்கிட்ட புடிங்கியாவது குடிச்சிருந்திருப்பீங்க, நீங்களே நிறைய கன்ஃபியூஷன்ஸ்ல இருக்கீங்க, கொஞ்சம் அதுக்கு டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லையும் சரின்னு சொல்லி 2 பேரும் வெளியே போய் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு ஸ்பைடர் தேவை, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்றாரு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வருது, நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாரையும் காப்பாத்துனது இந்த ஊருக்காக கிடையாது, உங்களுக்காக. நான் சொன்னேன், நான் உங்ககிட்ட இதெல்லாம் ஊருக்காக பண்றேன், நீ ஏன் நினைச்சுக்கிட்டா நான் என்னடா பண்ண முடியும், எனக்கு பண்றது பிடிச்சிருந்துச்சு பண்ணேன், இப்ப பிடிக்கல பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி ஓகே, அப்ப பிடிச்சிருந்துச்சு இப்ப பிடிக்கல அப்படின்னு சொல்றீங்க, பட் ஆனா இந்த மருந்து உங்களை விட அந்த ஆடிசன் ஃப்ரெண்டுக்கும் ஃபிளிட்டுக்கும் தானே ரொம்ப தேவைப்படுது. அவங்களும் வந்து இந்த நாட்டுக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்க இன்னும் கொஞ்ச நாள் விட்டா இறந்தே போயிருவாங்க இந்த மருந்து இல்லைன்னா, பட் ஆனா இது உங்களுக்கு தேவையே படாது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டே ஆபீஸ்க்கு வரான். வந்தோடனே அசிஸ்டன்ட் கேட்கறான், என்னாச்சு உங்களுக்கு, உங்க மூஞ்செல்லாம் வெளியே போயிருக்கு அப்படின்னு கேட்டா, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். என்னைய கேட்மேரி ஏமாத்தினா, அதுக்கப்புறம் ஒரு வயசானவன் வந்து என்னை கடத்திட்டு போய் அந்த டாக்டர் என்னை கூறுகூறா வெட்டி அவனோட பையனை காப்பாத்துறதுக்காக மருந்து கண்டுபிடிச்சா. என்னோட வாழ்க்கையில எவ்வளவு ஏமாற்றங்கள், எவ்வளவு வலிகள்,
அது போக அந்த சில்வர் மேன் வேற என்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவரோட எல்லா கஷ்டத்தையும் அசிஸ்டன்ட் கிட்ட சொன்னா. எதுக்கு அவங்க உங்களை கடத்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்டேன். ஏன்னா நான் தானே ஸ்பைடர் அப்படின்னு சொன்னா. இவ ஆச்சரியப்பட்டு கேட்கற மாதிரி கேட்கறா. ஐயோ போச்சு உங்ககிட்ட போய் நான் வளரிட்டேனே அப்படின்னு சொல்லி பென் சொன்னா. ஆல்ரெடி என்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கீங்க, குடிச்சிட்டு இதே மாதிரிதான் அப்படி சொல்லி. அப்ப ஆல்ரெடி நான் ஸ்பைடர்னு உனக்கு தெரியுமாங்கிறதே இப்பதான் அந்த பெண்ணுக்கே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆன்டிடோட்டை தூக்கி வச்சா இது என்னன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேட்கறா. கட் பண்ணி கேட்மரியும் ஃபிளிட்டையும் காமிச்சா. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. இந்த ஊர்லயே வந்து ரொம்பவே அழகான பொண்ணு நீதான், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்ல உடனே இருந்துட்டு எத்தனையோ பேருக்கு என்னை பிடிச்சிருந்தா கூட நீங்க தான் என்னோட கோவத்தையும் கஷ்டத்தையும் பார்த்திருக்கீங்க, அதனால நீங்க ரொம்பவே ஸ்பெஷல் தான் அப்படின்னு சொல்லி இங்கே இவன் கூட வந்து பேசிட்டு இருக்கா. நம்ம பெண்ணை ஏமாத்திட்டு என்னென்ன வேலைலாம் இவ பாக்குறா பாத்தீங்களா. ஆனா இது எல்லாமே நடந்தும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, என்னால இப்ப திரும்பி வர முடியாது, நானும் நீயும் வேற அப்படின்னு சொல்லி ஃபிளிட் சொல்றான். நீ இவ்வளவு தூரம் பேசுறியே, நான் உயிரோட இருக்கும் போதுலயே அவன் கூட ஓடி போக தானே நீ பார்த்த அப்படின்னு சொல்லி இவளையே சொல்றான். சரி ஓகே, சில்வர் மேன் வந்து இப்போதைக்கு எதுவுமே கண்டுபிடிக்காம இருக்கலாம், பட் ஆனா அவன் புத்திசாலி, சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிருவான், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை காப்பாத்துவேன், அதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகுறா. இந்த பக்கம் ஆபீஸ்ல பார்த்தா அவர் அந்த மருந்து எல்லாத்தையும் சிரிஞ்சில வந்து ஏத்திட்டு வந்து மிச்சம் இருக்கிற எல்லாத்துக்கும் போட்டு விட போறேன், போட்டதுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற மருந்தை எனக்கும் போட்டுக்குவேன். அப்பதான் எங்க போய் இவங்களை தேடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போல ரேடியோல ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி சில்வர் மேனோட அடியாட்கள்லாம் ஒரு இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்க கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஆடிஷனோட ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டர் தான் வந்து பேசுறாரு. நீ இந்த முடிவு எதுக்கு எடுத்தேன்னு கேட்டா, எனக்கு நிம்மதியான தூக்கமும் சரியான நேரத்துக்கு சாப்பாடும் கிடைச்சு ரொம்ப நாள் ஆச்சு தெரியுமா, அதோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியாது அப்படின்னு சொல்லும் போல ரிப்போர்ட்டர் சொல்றாரு. இது நீ உனக்கு விருப்பப்பட்டு பண்ணலன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போல டக்குனு ஸ்பைடர் வந்து அவனை அட்டாக் பண்றாரு. அப்படியே இவங்க 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க. இவர் மேல இருந்து வந்து ஊசியை குத்தலான்னு பார்த்தா அவன் அப்படியே கல்லு மாதிரி இருக்கான். அந்த ஊசி கீழே விழுந்து மருந்தெல்லாம் வேஸ்டா போயிருது. அதுக்கப்புறம் போட்டு ஸ்பைடர் போட்டு வெளுன்னு வெளுக்குறான் அந்த ஆடிசன் ஃப்ரெண்டு. அவரால் முடியல, ஏன்னா இப்பதானே அவருக்கு அந்த ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க, அதனால ரொம்பவே டயர்டா இருக்காரு. கடைசி அந்த மருந்து எடுத்து போடலான்னு வரக்குள்ள அப்படியே மயங்கி விழுந்துடுறாரு. இந்த மூசி வேற கீழே விழுகுது, அதை எடுத்து இந்த ரிப்போர்ட்டர் அவன் கண்ணுலயே குத்திடுறான். அதனால அப்படியே அவன் வலியால துடிக்கிறான். அந்த பக்கம் பெண்ணை வந்து எழுப்புனா அவர் வேற எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் அவனை அட்டாக் பண்ண வந்தா இவர் தான் காப்பாத்துறாரு. என்னன்னு தெரியல, திடீர்னு அவரோட அந்த வெப்பெல்லாம் வராம போயிருது. இவன் தான் மறுபடியும் வந்து காப்பாத்தி அங்கிருந்து 3 பேர் கார்ல தப்பிச்சு வேகமா போறாங்க வேற இடத்துக்கு. வண்டியில போகும்போது இந்த மருந்து எங்க இருந்து கிடைச்சிச்சுன்னு கேட்டா, அதெல்லாம் பெரிய கதை சாமி, வா நம்ம முத வீட்டுக்கு போலான்னு சொல்லி ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு தான் 2 பேரையும் கூட்டு வந்திருக்கான். அப்புறம் இவர் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிறாரு. இன்னமும் நம்ம சண்டை முடியலன்னு கேட்டா, சாமி நீங்க தூங்குங்க நாங்க பேசிக்கிறோம் அப்படின்னா, இவர் யாருன்னு சொல்லி அந்த ஆடிசன் ஃப்ரெண்டு கேக்குறான். அப்பதான் வந்து ரிப்போர்ட்டர் சொல்றான், அவரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுதான், ஆனா அடிக்கடி இந்த மனுஷன் இந்த ஊருக்காக இதெல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லுவாரு, பட் ஆனா அந்த ஊருக்காக உயிரை கூட கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டா, நான் எங்க அம்மாவை தேடி போறேன், இதெல்லாம் எதுக்காக எனக்கு பண்ண அப்படின்னு கேட்டா, நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றான் ரிப்போர்ட்டர். அதுக்கப்புறம் சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிசன் ஃப்ரெண்டு அங்க இருந்து கிளம்பிட்டான். இந்த பக்கம் மேயரை பாக்குறதுக்காண்டி போலீஸ் வந்து சொல்றாரு. அதே மாதிரி அந்த பக்கம் சில்வர் மேனை பார்த்தா அவனுங்க அடியாட்கள் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பைடர் தான் வந்து அந்த ஆடிசன் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு மருந்து போட்டு விட்டான், அதுல அவன் எல்லாமே சரியா போயிட்டான் அப்படின்னா மேயருக்கு ரொம்பவே சந்தோஷம். ஆனா அந்த சில்வர் மேனுக்கு ஐயோ அந்த ஸ்பைடர் நம்மளுக்கு பெரிய தலைவலியா இருப்பான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த ஃபிளிட்டும் அந்த எலக்ட்ரிக் மேனும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டாக்டர் எப்படி அந்த மருந்தை கண்டுபிடிச்சு ஸ்பைடர்கிட்ட கொடுத்துருச்சு போல, இனிமே நம்மளுக்கு இதனால பிரச்சனை தான், அப்ப இனிமே என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு மேயர்கிட்ட போலீஸ் கேக்குறாங்க. சில்வர் மேன்ட்ட இந்த அடியாட்கள் எல்லாம் கேட்டா நம்ம கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்றாங்க. ஸ்பைடர் தெரிய ஸ்பிளிட்டும் அந்த எலக்ட்ரிக் மேனு கிளம்பிட்டாங்க. இந்த பக்கம் சில்வர் மேன் கூட கேட்மேரி பேசிக்கிட்டு இருக்கா. எதுக்கு இதெல்லாம் நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கேட்டா, பசியோடையும் பட்டினியோடையும் இருந்தா யார் என்னனாலும் செய்வாங்க, உனக்கு ஒருத்தர் ஏதாவது கொடுக்குறான் அப்படின்னா அதோட போதும் மட்டும் நீ நிப்பாட்டிடாத, ஏன்னா அவனுக்கு தேவையானதுதான் உனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சில்வர் மேன் இவளுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப அவ இதெல்லாம் கேட்டுட்டு கேட்மேரி ஒரு முடிவு எடுக்கிறா. உடனே வந்து அசிஸ்டன்ட் கால் பண்ணி எங்கேயோ வர சொல்லியிருக்கா. அவளும் வந்திருக்கா. 2 பேரும் மீட் பண்ணா. வந்தோடனே ஒரே அறைதான், இது பென்காக, இன்னொரு அறையை விட்டு இது எனக்காக அப்படின்னு சொல்லி பேசுறா. நீ அந்த டாக்டர் கிட்ட இதை சொன்னதுனால அவ வந்து இவரை எவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கான்னு உனக்கு தெரியுமா, உனக்குலாம் ரகசியம்னா என்னன்னே தெரியாதுன்னு சொல்லி கண்ட மணிக்கு திட்டிக்கிட்டு இருக்கா. எல்லாத்துக்குமே சாரி, இப்ப என்னை ஃபர்ஸ்ட் நம்பு அப்படி சொன்னா, நான் எதுக்கு உன்னை நம்பணும்னு சொல்லி அசிஸ்டன்ட் கேக்குறா. நான் என்னோட காதலுக்காக தான் இதெல்லாம் பண்றேன், ஃபிளின்ட்டுக்காக, தயவு செஞ்சு அந்த மருந்தை என்கிட்ட வாங்கி கொடு, நான் வந்து அவருக்கு போட்டுருவேன், ஸ்பைடரால இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. இந்த பக்கம் கார்ல உட்காந்து ஃபிளின்ட்டும் அந்த எலக்ட்ரிக் மேனும் என்ன பேசுறானுங்கன்னா, அந்த எலக்ட்ரிக் மேன் சொல்றான், நம்ம எதுக்கு இந்த சில்வர் மேனுக்காக இவ்வளவு தூரத்துக்கு கஷ்டப்பட்டு இந்த காசை சம்பாதிக்கணும், அவனே ஒரு கிழமை அடிச்சா செத்து போயிருவான், நம்மளே இது எல்லாத்தையும் பண்ணுவோம்னு சொன்னா உனக்கு உண்மையா இருக்கிறதுனா என்னன்னே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளிட் வந்து பேசிட்டு இருக்கான். அதனால இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தா அந்த சின்ன பையன் உட்காந்துருக்கான் ஆஃபீஸ்ல. அப்பதான் அசிஸ்டன்ட் வரா. வந்து என்னடா இங்க இருக்கேன்னு
பென் வந்து ரிப்போர்ட்டர் வீட்டில் தான் இருக்காரா, அதை சொல்லிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் வந்து அசிஸ்டன்ட்டுக்கு ஒரு கால் வருது. ஒரு போலீஸ் கால் பண்ணி பெண்ணை வந்து எல்லா இடத்துலயும் தேட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பி வேகமா ரிப்போர்ட்டர் வீட்டுக்கு தான் வர்றா. வந்தோடனே கேட்டா அந்த ஆடிசன் ஃப்ரெண்டு எங்கன்னு கேட்டா அவன் அவங்க அம்மாவை தேடி கிளம்பிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்னை வந்து கேட்மேரி கூப்பிட்டு இருந்தா போய் பார்த்தேன். அவ வந்து மருந்து அவகிட்ட கொடுக்க சொல்றா. அவளே வந்து ஃபிளின்ட்டுக்கு போட்டு விட்டுருவாளா, நம்மளால முடியாதுன்னு சொல்றா அப்படின்னா அவளை நம்புறதுக்கு நான் ரெடியா இல்லைன்னு இவங்க பேசிட்டே இருக்காங்க. திடீர்னு யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த எலக்ட்ரிக் மேனும் ஃபிளின்ட்டும் தான் வந்து பெண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. இவ்வளவு ஃபாலோ பண்ணி வந்தோடனே சில்வர்மேன் உன்னை வந்து பாக்குறதுக்கு கூப்பிடுறாரு, நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னா உடனே அந்த எலக்ட்ரிக் மேனுக்கு ஒரு டவுட். உன்னை எங்கேயோ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கேன், எங்கன்னு கேட்டா சில்வர்மேனை பார்க்க அடிக்கடி வந்திருக்கேன், அங்க பாத்துருப்படான்னு சொன்னா இல்ல வேற எங்கேயோ பாத்திருக்கேன், நான் யோசிச்சுட்டு இருக்கேன், அதுக்கெல்லாம் டைம் இல்ல, வேமா வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. சரி கோட் எடுத்து போட்டு வந்துடுறேன்னு சொல்றேன். எதுக்குன்னா ரிப்போர்ட்டர் வந்து அந்த மருந்தை எடுத்து அவரோட கோட்ல தான் வச்சிருப்பான், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டாங்க பெண்ணை. சில்வர்மேனை பாக்குறதுக்காக பெண்ணை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, அந்த ஸ்பைடரால எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு, இப்போ உடனே நீ என்ன பண்ற அப்படின்னா அவனுக்கு போன் போட்டு இங்க வர சொல்லு, இன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சில்வர்மேன் சொல்லிட்டு இருக்கான். அவங்ககிட்ட எல்லாம் போன்ல பேச முடியாதியா, அவனே அந்த மாஸ்க போட்டுட்டு குரலே ஏதோ மாதிரி இருக்கும், என்னால அவன்கிட்ட பேசி டென்ஷன் ஆக முடியாது சொன்னா, நான் சொன்னதை நீ செய்யலைன்னா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு சொல்றான். நீங்க என்னை கொல்ல மாட்டீங்க, ஏன்னா ஸ்பைடர்மேன் கிட்ட பேசக்கூடிய ஒரே ஆள் நான் தான், என்னை கொண்டுட்டீங்கன்னா உங்களோட வேலை எப்படி ஆகும், நீங்க மட்டும் இல்ல மேயர் கூட ஸ்பைடர் வந்து தேடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி ஸ்பைடர் கிட்ட பேசுறதுக்கு இவர் பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. $500 தரவான்னு கேட்டா அதெல்லாம் எந்த முளைக்கிங்க பத்தும், நிறைய காசு வச்சிருக்கீங்களா, இன்னும் கொஞ்சம் கொடு. சரி ஓகே டீல பேசி முடிச்சுட்டு போன் அடிக்கிறாரு. அப்பதான் நம்மளுக்கு ஒண்ணு தோணும், ஸ்பைடரே இங்க உட்காந்துருக்காரு, யாருக்கு போன் அடிக்கிறாருன்னு பார்த்தா நம்ம ரிப்போர்ட்டருக்கு தான். நான் சில்வர்மேன் கூட தான் இருக்கேன், உங்ககிட்ட அவர் கொஞ்சம் பேசணுமா அப்படின்னு சொல்லியும் இதுக்கு மேல நீங்களே பேசிக்கோங்கன்னு போனை கொடுத்துறான். அந்த பக்கம் ரிப்போர்ட்டர் தான் பேசுறாரு. நீங்க சொன்ன மாதிரியே அந்த மருந்து எடுத்துட்டு நீங்க இருக்கிற இடத்துக்கு வந்துடுறேன் அப்படி சொல்லி போனை வச்சா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கேட்கறான், என்னன்னு கேட்டா மருந்து வேணுமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கேட்மேரி என்ன சொல்றான்னா, நீங்க வந்தோடனே நீங்க தான் ஸ்பைடர்னு அவங்க கிட்ட சொல்லிடுவீங்க அப்படின்னு நினைச்சேன் அப்படின்றா. அப்போ உன்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவேன் பரவாயில்லையான்னு கேட்டா இவங்க 2 பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்திட்டு வந்து உட்காந்தா திடீர்னு அந்த எலக்ட்ரிக் மேனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு போல. நான் உன்னை ஆல்ரெடி வந்து போர்க்களத்திலே பார்த்திருக்கேன், நீ தானே எங்களை வந்து காப்பாத்தின அப்படின்னு சொல்லி எல்லா உண்மையும் இங்க போட்டு உடச்சிட்டானுங்க. உடனே சில்வர்மேன் சொல்றான், அப்ப இவனும் ஸ்பைடரும் ஒண்ணுதான் சொல்றீங்க, இன்ன வரைக்கும் வராம இருக்கிறதுக்கான காரணமும் அதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டானுங்க. ஆனாலும் நம்ம பென் இன்னும் இங்க சமாளிச்சுட்டு தான் இருக்காரு. நான் வந்து அவனை அங்க இருந்து காப்பாத்துறேன், அதனாலதான் நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், மத்தபடி வேற ஒன்னும் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ஸ்பைடர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவனுங்க எல்லாம் நம்புற மாதிரி தெரியல. சரி என்னதான் உன் மேல டவுட் இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்மேரி கிட்ட இருந்து கன்னை வாங்கிக்கிறான் சில்வர்மேன். ஸ்பைடர் வந்து எப்படினாலும் அப்பாவி மக்கள் சாகுறதுக்கு விட மாட்டான், கண்டிப்பா ஹெல்ப் பண்றதுக்கு வருவான்னு சொல்லி கொஞ்சம் வில்லங்கமா பேசிக்கிட்டு இருக்கான். என்னடா பண்ண போறான்னு பார்த்தா சுத்தி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் கொலை பண்ணவீங்க அடியாள்தனமா தான் இருப்பாங்க, ஆனா இங்க இருக்கிற ஒரு அப்பாவி இந்த கேட்மேரி மட்டும்தான், அதனால கண்டிப்பா ஸ்பைடர் காப்பாத்த வருவான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இவர் ட்ரை பண்றாரு. பட் ஆனா இன்னமும் இவரோட வெப் வந்து வரவே இல்லை. எனக்கு வந்து இவளை ரொம்பவே பிடிக்கும், என்னோட பிஸ்னஸுக்கும் நல்லது கிடையாது, எனக்கும் நல்லது கிடையாது, ஆனால் எனக்கு வேற வழி கிடையாது, இவன் தான் ஸ்பைடரா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அதை பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு சில்வர்மேன் வேற பேசிட்டு இருக்கான். ஆனால் அந்த பக்கம் இந்த கேட்மேரி என்ன சொல்றானா, இதை நீங்க பண்ணி ஒரு யூஸும் கிடையாது, அவர் நல்லவர் தான், ஆனால் என்னைய காப்பாற்ற மாட்டாரு அப்படின்னு சொல்றா. என்னத்தரா சொல்ல வரா அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நான் அவரை டேட் பண்ணி ஏமாத்திருக்கேன், அப்படிப்பட்ட என்னைய அவர் எதுக்கு காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டா. எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன்னா நான் வந்து ஃபிளிட்டை தான் காதலிக்கிறேன், நான் ரொம்பவே லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஃபிளிட்டை இந்த இடத்துல கோர்த்து விட்டுட்டா. இவளை கன் பாயிண்ட்ல வைக்கும் போல ஃபிளிட்டும் ரொம்பவே கோவப்பட்டிருப்பாரு. நான் ஃபிளிட் மேல இருந்த லவ்ல நான் அவரை வந்து ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பெண்ணை திரும்பி பார்த்தா இதையாவது ஒத்துக்கிட்டாலே அப்பா அப்படின்னு சொல்லி அவர் வேற யோசிச்சுட்டு இருக்காரு. அவ அதோட மட்டும் நிப்பாட்டல, உங்களை கொலை பண்றதுக்காகவும் தான் இதை நான் பண்ணேன், ஃபிளிட்டை காப்பாத்துறதுக்கு மட்டும் கிடையாது, இப்ப நீ என்ன என்னனாலும் பண்ணிக்கோ, எப்படினாலும் கொலை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி ரொம்பவே தைரியமா பேசிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணாலே எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியல, ஃபிளிட்டும் அங்க நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இது எல்லாத்தையும் சில்வர்மேனால நம்பவே முடியல. அப்ப கூட இருந்து குளிப்பறிச்சிருக்கியான்னு சொல்லி அவர் வேற கேட்டுட்டு இருக்காரு. இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல வைக்கும் போதுல டக்குன்னு ஒரு சத்தம், வா 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 வா, யாரான்னு பார்த்தா நம்ம ஸ்பைடர் தான். இங்க இருக்கும் போல யாரா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்காங்கிறது இப்ப நம்மளுக்கு தெரியல. என்னையா நடக்குது இங்க அப்படின்னு கேட்டா பென் சொல்றாரு, ஒரு அப்பாவி பொண்ணை எப்படி கொலை பண்ணலான்னு சில்வர்மேன் எங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இருந்துட்டு ஃபிளின்ட்டும் அந்த எலக்ட்ரிக் மேனும் உன்னை கொல்லாம விட மாட்டோம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. நான் ஸ்பைடருங்கிறத மறந்துட்டியான்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் வந்து ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலி உள்ள இருக்க ரிப்போர்ட்டர் ஆமா. பென் நிப்பாட்டி கொஞ்சம் அமைதியா இருக்கியா, உனக்கு ரொம்பவே வயசாயிருச்சு, சில்வர்மேன் சொல்றத கொஞ்சம் கேளுன்னு சொன்னா நான் எதுக்குடா இவன் சொல்றத கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் வேற பேசிட்டே இருக்கான். ஆல்ரெடி நீ சண்டை போட்டு ரொம்பவே டயர்டா இருக்க, அதனால இதெல்லாம் பண்ணாத,
உன்னோட மருந்து எடுத்து சில்வர் மேன்ட்ட கொடுத்துரு, நான் என்னோட $2000 வாங்கிட்டு போயிடுறேன், எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கலாம், எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவர் இன்னும் டயத்தை அப்படியே போக்கிக்கிட்டே இருக்காரு. அதுக்குள்ளே பெரிய ட்விஸ்ட் என்னடான்னு பார்த்தா, வெளியே சுத்திக்கிட்டு இருந்த அசிஸ்டன்ட் பொண்ணை இவனுங்க எல்லாம் கூட்டு வந்துட்டானுங்க. பார்த்தா அவ கையில தான் மருந்து இருக்கு. அதை போய் இந்த எலக்ட்ரிக் மேன் வாங்கிட்டு வந்து நம்மளோட ஸ்பைடர் ட்ரெஸ்ஸை போட்டிருக்க ரிப்போர்ட்டருக்கு போட்டு விட்டான். எதுக்குடா இப்போ அவனுக்கு போட்ட அப்படின்னு கேட்டா, வேலை செய்யறான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேற ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான். ஆனா அந்த எலக்ட்ரிக் மேன் என்ன பண்றானா, சில்வர் மேன் கிட்டேயே அந்த மருந்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தெனாவட்டா பேசிக்கிட்டு இருக்கான். அந்த மருந்தை நீங்க வாங்கிட்டு எங்களே ஆட்டி படைக்க போறீங்க, அதுக்கு எதுக்குடா நான் உங்ககிட்ட கொடுக்கணும், நானே இதை வச்சுக்குவேன், அப்படி இல்லைன்னா ரெண்டையுமே உடச்சு போட்டுருவேன்ல அப்படின்னு சொன்னா, இவர் உடனே ஃபிளின்ட் அந்த மருந்தை வாங்கி கொடு, நாளா அப்படி பண்ணுவேனா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இந்த பக்கம் ஃபிளின்ட் போய் இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு சொன்னா, அவன் ஒன்றும் பாஸ் கிடையாது, அவன் சாதாரண ஒரு கிழவன். இவங்க அப்படியே பேசி டைம் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்குள்ள நம்மளோட ஸ்பைடருக்கு அந்த வெப் பவர் திருப்பி வந்துருச்சு போல. இவனுங்க போய் அந்த மாஸ்க்கு பின்னாடி யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம ரிப்போர்ட்டர் தான் இருக்காரு. இவனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போலே டக்குன்னு அந்த வெப்பை விட்டு அந்த மருந்தை இவர் வாங்கிக்கிறாரு. அப்பதான் தெரியுது இவன் தான் ஸ்பைடரா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அங்க ஃபிளிட்டும் எலக்ட்ரிக் மேனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஸ்பைடர் கூட. அவரும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போடுறாரு. இந்த பக்கம் அந்த சில்வர் மேன் அங்க இருந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா கேட் மேரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கா. இப்ப அடிச்ச அடியில ரோட்டுக்கு விழுந்துடுறாரு. அங்க இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு தாறுமாறா சண்டை போட்டுட்டு இருக்காங்க 3 பேரும். இந்த பக்கம் கேட் மேரி அவனை ஃபாலோ பண்ணிட்டு எப்படியா அவனை போட்டு தள்ளிட்டா சில்வர் மேனை. இந்த பக்கம் அவன் சண்டை போட்டதில்ல, அப்படியே மண்ணோட மண்ணா ஆயிடுறான் அந்த ஃபிளிட்டு. சரி இந்த எலக்ட்ரிக் மேன் ஒருத்தன் தானே சமாளிக்கலான்னு பார்த்தா அவன்கிட்ட சொல்றான், நீ எந்த அளவுக்கு சக்தியை யூஸ் பண்றியோ அந்த அளவுக்கு வேகமா செத்து போயிருவேன்னு சொன்னா, அவனும் அதை கேட்கற மாதிரி இல்ல, போட்டுன்னு அடிச்சுட்டு தான் இருக்கான் ஸ்பைடரை. அடிச்ச அடியில அவரால் இதுக்கு மேல தாங்க முடியல, அப்படியே விழுந்துடுறாரு. 2 பேரும் போட்டு மறுபடியும் அடிக்கிறானுங்க. அதுல இதுக்கு மேல அவர் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு கேட் மேரி கண்ணை காமிச்சா இவன் அவளையே அட்டாக் பண்ணிட்டான். இதனால ரொம்பவே கோவம் வருது ஃபிளிட்டுக்கு. இப்ப எலக்ட்ரிக் மேனும் அந்த ஃபிளிட்டும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவன் அவனுக்குமே பாரபட்சம் பார்க்காம அவன் அப்படியே ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவன் கையெல்லாம் அப்படியே உடைக்கிறான். அதுக்குள்ளேயும் ரெக்கவரி ஆயிட்டாரு நம்ம ஸ்பைடரு. மறுபடியும் அந்த எலக்ட்ரிக் மேனை அப்படியே ஸ்டாப் பண்றாரு. இதுக்கு மேல இவனை அடிச்சு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரே தூக்குதான், தூக்கி அப்படியே ட்ரெயின் மேல போட்டா அதுலயே அடிச்சு அவன் செத்து போயிட்டான். ஐயோ எல்லா மருந்தும் வேஸ்டா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு கேட் மேரி நினைச்சிட்டு இருக்கும் போல, ஒரே ஒரு மருந்து இருக்கு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருந்தையும் ஃபிளிட்டுக்காக கூட உங்களுக்குன்னு கேட்டா, நான் இன்னும் உயிரோட தானே இருக்கேன், எனக்கு அது தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மருந்தையும் கேட் மேரிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு ஃபிளிட்டுக்காக. அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபிளின்ட்டும் கேட் மேரியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க போல. சர்ச்சில் இருக்கும் போல தான் கேட்குறாரு, என்ன இப்போ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கேன்னு சொல்றா. அப்புறம் இவங்க 2 பேரும் தனியா பேசுறாங்க. அவ சொல்றா, ஃபிளின்ட் மட்டும் இல்லை அப்படின்னா அவங்க கூட நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றா. இப்போ ஒருத்தன் கூட நல்லா தானே இருக்க, எதுக்கு தேவையில்லாம ஏன் முதுகுல வேதாள மாதிரி ஏறிட்டு இருக்க, போய் வேலையப்பா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பென் கிளம்பிட்டாரு அங்க இருந்து. அதுக்கப்புறம் எப்பயும் போல பேக் டு ரொட்டீன் தான். நம்ம பென் போய் அவர் டிடெக்டிவ் ஆஃபீஸை பார்த்து இந்த வெப் சீரிஸ் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிச்சு. அடுத்து ஏதாவது மூவி போடலாமா வெப் சீரிஸ் போடலாமாங்கிறத நீங்க தான் கீழே கமெண்ட் பண்ண போறீங்க. பாய் கைஸ்.